ஹாய் எல்லோடா ஆர்மிஸ், வெல்கம் டு லெட்ஸ் டெவில் சேனல். நான் உங்க எவல் பேசுறேன்டா. லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த பார்ட் என்னன்னு சரி புரியும். சரி வாங்க, நாம லாஸ்ட் பார்ட் எதுல முடிச்சிருந்தோம் சேர்த்து பார்த்துட்டு அப்புறம் இந்த பார்ட்டுக்குள்ள போகலாம். லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா எதுல முடிச்சிருப்போம்னா அக்னின்னு கல்யாணம் பண்ண போயிருப்பாங்க, பிரிட்டிஷ் அக்னிய. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க உள்ள என்ட்ரை மாசா என்ட்ரி ஆயிருப்பாங்க. என்ட்ரி அந்த கல்யாணத்தை இது பண்ணிருப்பாங்க, நிறுத்திட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அங்க அந்த பொண்ணும் வந்திருந்த பொண்ணு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ ஐ ஹோப் லாஸ்ட் பார்ட்ல அந்த பொண்ணு யாரு நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் கெஸ் பண்ணாம இருப்பீங்க. சரி வாங்க, நம்ம எல்லாருக்குமே இந்த இதுல பேர் எடுக்கலாம். நான் எல்லாருக்குமே பேர் எடுத்தாங்க எக்ஸ்பர்ட் ஹீரோயின். ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கூப்பிடா அக்னி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே திரும்பி சொல்லுங்க வாயன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமாடா ஆர்மிஸ், அது வேற யாரு இல்லை, நீங்கடா ஸ்டார்டிங் மாஸ்டன்டி. என்ன நல்லாச்சா? சரி வாங்க நம்ம போலாம். நீங்க அவகிட்ட சீக்கிரமா சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வா. நானே 2 மாசமா தூங்கவே இல்லை. சோ அதனால நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அக்னியும் ஓகே அக்கா நீங்க தூங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்ப மேரேஜ் எப்படி அது இதெல்லாம் எப்படி இருப்பாங்க, டேபிள் பெருசா போடுகிறாரா அப்படிங்கிற பெருசா போட்டு சோ அதுல மேரேஜ் நிறைய எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. சோ அதுல ஒரு பிளேஸ் பாத்தீங்கன்னா காலியா இருக்கும். ஐ மீன் ஒருத்தவங்க உட்காரமே இது காலியா இருக்கும். சோ அதுல நீங்க போய் உட்கார்ந்து அப்படியே அந்த டேபிள் மேல நம்ம கை வச்சு நம்மளுக்கு ஏதாச்சும் கிளாஸ் போர் ஆச்சுன்னா படிப்போம் பாத்தீங்களா, தூங்குவோம்ல, அந்த மாதிரி படுத்துட்டு படுத்து தூங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2 months கிட்ட நீங்க தூங்கல. ஏன்னா பிகாஸ் மிஷின் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு வேலை ஃபுல்லா தூங்க முடியும். டே அண்ட் நைட்டா நீங்க ஃபுல்லா ஒர்க் பண்ணீங்க. சொன்னா தூங்கல. சோ படுத்த உடனே உங்களுக்கு தூக்கம் நீங்க தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க பேசிட்டு இருக்கான், அப்படி சொல்லிட்டு இருக்கான், நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா ஓகே பிடி சார் எல்லாமே கிட்ட அவங்களுக்கு ரொம்ப உண்மையிடும். அது ஜிம்மின்குள்ள சொல்லவே வேண்டாம். பிகாஸ் இப்பதான் நம்மளுக்கு அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து ஃபிக்ஸ் ஆகி லவ் பண்ணா மத்த மெம்பர்ஸ் கூட ஓகே இவன் சொல்றான் இவனுக்காக ஓகே அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. பட் இவன் தான் ட்ரூவா லவ் பண்ணிருப்பான். திடீர்னு நான் மிஷின்காக வந்தேன், நான் உங்களை லவ் பண்ணல அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? நார்மலா யாராவது ரொம்ப கோவம் வருது. அண்ட் தென் ஒரு மாதிரி வெச்சமாகறான். இதுக்கு காரணம் இவதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி கோபமா இருக்காங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு சத்தம், ஒரு பாட்டிலோட சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா நீங்க படுத்துட்டு இருந்திருப்பீங்கல்ல அப்படி. அப்ப நான் என்ன சொன்னேன், உங்களோட ட்ரெஸ் பாத்தீங்கன்னா உங்களோட டைப்ஸ் இருக்குதான் இருக்கும், ஸோ தொடர் இருக்குதான் இருக்கும்னு சொல்லியிருப்பேன்ல. சோ முட்டிக்கு மேல இருக்குதான் இருக்கும். சோ நீங்க அப்படி உட்காந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி தொடர் கொஞ்சம் நல்லா தெரியுற மாதிரி இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பையன் இருந்திருப்பான். சோ அவன் மாஃபியா தான், அங்க இருக்க எல்லாருமே மாஃபியா தான். சோ அவன் என்ன பண்ணிருப்பான், அவங்க தடைய போட்டு தருவான். நீங்க ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நீங்க என்னதான் தூக்கத்துல இருந்தாலுமே உங்களுக்கு உங்க உடம்புல யாராச்சும் ஏதாச்சும் பட்டாலோ யாராச்சும் தொட்டாலோ இல்ல என்ன பண்ணாலுமே உங்களுக்கு அது சென்ஸ் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு அது ஓகே பண்றாங்கன்னு தோணும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா யார் பேசுறாலும் உங்களுக்கு அது கேட்கும், ஞாபகமும் இருக்கும். அடுத்த நாளுக்கு ஞாபகம் பண்ண தந்தாலும் உங்களுக்கு அது அப்படி ரிமைண்ட் ஆகும். உங்களுக்கு ஓகே இதெல்லாம் நினைச்சோம் அப்படி ரிமைண்ட் ஆகும் நீங்க தூங்கினது இருப்ப. சோ அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்க. மறுபடியும் அப்படியே தடைய கொஞ்சம் மேல இது பண்றானா உங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. தடையிட்டே கொஞ்சம் மேல வந்திருப்பான் கழிச்சுட்டு. சோ உங்களுக்கு செம்ம காண்டம் என்ன பண்ணுவீங்கன்னா எந்திரிச்ச உடனே அங்க ஒயின் பாட்டில் அதை எடுத்து ஒரு மண்டல ஒரே போடு. அவன் மண்டை ரத்தம் வருது ஊத்துது அவங்களுக்கு. அப்ப எல்லாருமே திரும்பி பார்த்திருப்பாங்க. பாத்தீங்கன்னா வித்தின் செகண்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது நடந்திருக்கும். நீங்க கண்ணா திறந்து என்னடா அப்படிலாம் எதுவுமே இருக்குல்ல. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மைண்ட் ஓகே இங்க நம்ம கிட்ட ஒரு பாட்டில் இருக்கு, இந்த லென்ஸ்ல பாட்டில் இருக்கு, ஸோ அந்த மாதிரி இருக்கு. சோ நீங்க எந்திரிச்சு அடுத்த செகண்டே அடிச்சிருப்பீங்களா? ஸோ எனக்கு ஷாக்கு. அப்புறம் மண்டல கழிச்சுட்டு எதுக்கிட்டு அடிச்சவே பாப்பானா நீங்க உடனே வெயிட்டர் அப்படின்னு கத்துறீங்க. கத்துன வெயிட்டர் வராங்க ஹாட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க, 2 glass of hot water அப்படின்னு. சோ அந்த வெயிட்டர் கொண்டு வராங்களா, இங்க அக்னிக்குலாம் அத்தி போய் வம்பு இழுத்துட்டானா அப்படிங்கிற பாத்துட்டு இருக்காங்க. பிகாஸ் அக்னிக்கு தெரியும் நீங்க யாரு எப்படி அதெல்லாமே, அதனால பாத்துட்டு இருப்பா. அப்ப அவன் கொண்டு வந்தாலும் நீங்க கொஞ்சம் அந்த சைடு தள்ளி போய் என்ன பண்ணுவீங்கன்னா அங்க தொட்டி மதுரை அந்த மேல இருக்கும்ல. சோ அங்க போனோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பிஎம் எடுத்திருப்பா. அவ பேர் ஹாலியா. ஓகேவா? சோ நீங்க ஆலியா அப்படின்றீங்களா அப்படின்னு எஸ் மேம் அப்படின்றாங்க. நீங்க டவல் அப்படின்னு சொன்னா அடுத்து இல்ல ஜஸ்ட் ஒன் வேர்ட் டவல், அவ்வளவுதான். உடனே அந்த பொண்ணு டவல் எடுத்துட்டு வந்துருது.
வந்து பக்கத்துல இருப்பான். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஹாட் வாட்டர் ஸ்லோவா இருக்கும், அதை அப்படியே உங்க தொடையில ஊத்துவீங்க. அவனோட கை பட்டு உங்களை ஆசம் கை எங்க பட்டிருக்குமோ அங்க வந்து அப்படியே ஊத்துறீங்க. செம்ம சூடு. அது நீங்க ஊத்தும் போது லைட்டா ஆஃபி மாதிரி கூட பறக்குது, பட் நீங்க அது எதுவுமே மாறி பண்ணல. அப்படியே அவ பக்கத்து டவல் வச்சுட்டு இருப்பான், அந்த டவலை எடுத்து அதை அப்படியே தொடக்கிறீங்க. நீங்க ஊத்திட்டீங்களா, சோ அதை அப்படியே தொடச்சிட்டு டவல் ஆட்ட குடுக்குறீங்க. சி இவெல்லாம் தொலை தர்றாங்க என்ன அருகது இருந்துச்சு டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி சமைக்கும். ஏன்னா பிகாஸ் வந்து உங்களுக்கு வந்து மனசு சுத்தமா பிடிக்காதா, உங்களுக்கு அவ்வளவு கோவம் இருந்துச்சு. இவங்க மாஃபியா இல்ல வேற எவனாச்சுங்களா அப்படின்னு நீங்க திட்டிட்டு அவன் அப்படியே ஒரு முறைதான். அந்த பையனுக்கு பயம் வந்துருச்சு. அவன் மாஃபியா, ரொம்ப பெரிய மாஃபியா, பட் அவனுக்கே பயம் வந்துருச்சு உங்களோட லுக்க பார்த்து, நீங்க பண்றத பார்த்து. அவன் ஆத்தி இந்த பிள்ளைகிட்ட இனிமேல் ரொம்ப வச்சுக்க கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி அந்த போய் ஒரு லுக் விட்டுட்டு இருப்பான். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இங்க வந்து அக்னி வந்து அக்கா எது அழியல அப்படின்னு கேட்கலாம். ஒண்ணு இல்லடா நீ கேரி பண்ணு, நீ எக்ஸ்பிளைன் பண்ணு அது செட்டு திரும்புவீங்களா. அங்க பார்த்தா கண்ணுக்கு முன்னாடி வந்து சாப்பாடு இருக்கும். நீங்க நம்ம சொல்ல 2 மாசமா நீங்க ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணிருப்பீங்கன்னு. சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாப்பாடை பார்த்தோன்னே வந்து சாப்பிடணும் அந்த ஒரு கிரேவிங் இருக்கும் பாத்தீங்களா. சோ அது உங்களுக்கு வரும். சோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அவள்கிட்ட வந்து அக்னி அப்படின்னு கூப்பிடுங்க. திரும்ப உடனே வந்து நீங்க வந்து சீக்கிரம் எக்ஸ்பிளனேஷன் கூட, எனக்கு வந்து பசிக்குது, சோ நான் போய் வந்து இப்ப நான் சாப்பிட்டேன் 2 மந்த் உனக்கே திரும்ப ஓகேக்கா நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னா நீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்கன்னா போய் அங்க போய் வந்து சாப்பாடு எடுக்கிறீங்க. சாப்பாடு எடுத்து கொஞ்சம் வாய்க்குள்ள போட்டு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கீங்க. ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்பாடி சோறு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஜாலியா வந்து உட்காந்து உங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சோ அப்ப அக்னி வந்து அங்க ஃபுல்லா சொல்லி முடிச்சிடறான். நான் இதுக்காக தான் வந்து உங்ககிட்ட வந்து வந்தேன். சோ எனக்கு உங்க மேல வந்து எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்ல, துளியும் கூட எனக்கு வந்து உங்க மேல ஃபீலிங்ஸ் இல்ல அப்படின்னா அப்ப நீ லவ்வே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப நீங்க சொல்றீங்க ஆமா நான் உங்களை லவ்வே பண்ணல, உங்களை நான் 1% கூட நான் உங்களை லவ் பண்ணல, நான் வந்து வந்ததே வந்து என் மிஷின்காக மட்டும் தான் நீங்க வந்தனே தவிர உங்களை நான் சுத்தமா லவ் பண்ணல. ஆக்சுவலா வந்து இது எங்க மேம் வர வேண்டியது, சோ அவங்க வர வேண்டிய இடத்துல நான் வந்தேன், அதுவும் நானா கேட்டு வந்தேன். சோ எனக்கு உங்க மேல துளிக்கும் லவ் இல்ல, நீங்க அதன்ட்டு எதிர்பார்க்காதீங்க. லவ் பண்ணலையான்னு கேக்குறீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? லவ் பண்ணியிருந்தா ஒரு அக்கு இருந்திருக்கும், ஒரு கிஸ் இருந்திருக்கும், எதுவுமே இல்ல அப்படின்னு வந்து நம்ம டென் சொல்லலாம். ஆனா நாங்க ஹக்கு கிஸ் பண்ணலாம் வரணும் நீதான் சொல்லுவியே, அதெல்லாமே வந்து மேரேஜ்க்கு அப்புறம் தான் உங்க கல்ச்சர்ல அது வந்து தப்பா அப்படின்னு சொன்னோன்னே வந்து அந்த அக்னி சொல்வா நீங்க என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்பா. என்னன்னு வந்து டேங்க் பாப்பான். அப்ப சொல்லுவான் நான் வந்து என்ன மீன் பண்ணேன்னா ஆக்சுவலா வந்து மேரேஜுக்கு எங்க ஊர்ல இருந்து கல்ச்சர் அப்படி இருக்குது. பட் என்னன்னா அக் வந்து பண்ணிக்கலாம், லவ் பண்றவங்களோ இல்ல மேரேஜ் பண்ணி போறாங்களோ அக் பண்ணிக்கலாம். அக் வந்து பண்றது வந்து தப்பு கிடையாது. ஹக் பண்ணிக்கலாம், கிஸ் வந்து சீக்ஸ்ல அந்த மாதிரி பண்ணிக்கலாம். லிப்ல வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்றவங்க சோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் வந்து சொன்னது பாத்தீங்கன்னா அது மேட்டர், அதான் நான் சொன்னேன். அது மட்டும் தான் வந்து எங்க கண்ட்ரில பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆனக்கு அப்புறமே பண்ணுவாங்க, அதுக்குமே பண்ண மாட்டாங்க. அதுதான் எங்க கல்ச்சரு. சோ எனக்கு உங்க மாதிரி துளின்னு கூட லவ்வே இல்ல, அதனால நான் உங்ககிட்ட வந்து இதெல்லாமே மேரேஜ்க்கு அப்புறம் அக்கு கிஸ் கூட நான் மேரேஜ்க்கு அப்புறம் சொன்னேன், நீங்களும் அதை நம்புனீங்க. சோ நான் உங்களை லவ் பண்ணியிருந்தேன்னா அதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ணிருப்பேன். நான் ஏன் அலோவ் பண்ணல, எல்லாமே அதுக்காக மட்டும்தான். எங்களோட கல்ச்சர் வந்து எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அப்ப வந்து எல்லாருமே ஒரு இதெல்லாம் அப்ளை பண்ணியா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. அந்த நீங்க சாப்பிட்டு இருப்பீங்களா, அப்ப வந்து அக்னி வந்து வயனக்கா அப்படின்னு நீங்க திரும்பி என்ன அப்படின்னு கேட்பீங்களா. நான் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டேன் போலாம் அப்படின்னு போலாம் அப்படின்னு வந்து மறுபடியும் திரும்பி நான் மறுபடியும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க, நான் உங்களை லவ் பண்ணல, நான் வந்தது மிஷின்காக. அதுவும் எங்க அக்கா அவங்க சொல்லிதான் நான் வந்தேனே, இல்ல நான் வந்திருக்க மாட்டேன். அதுவும் அவங்களும் என்ன அனுப்பல, நான் கேட்டேன் என்ன ஓகே போனாங்க, அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான் எல்லாமே பண்ணேன். அதனால 1 மந்த்ல என்னால இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ண முடிச்சு. சோ நான் வெட்டி முடிச்சிட்டேன், இப்ப நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போவாங்களா. பிடிஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், கோவம் வரும். அந்த சேம் டைம் பாத்தீங்கன்னா ஃபீலிங் இருக்கும். பிகாஸ் அவங்க சின்ன வயசுல இருந்து லவ்வே பண்ணதில்ல. சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுதான் நம்மளுக்கு அப்படி இருந்தவங்களுக்கு திடீர்னு இப்படி இருந்து நான் லவ்வே பண்ணல எல்லாம் நடிப்புது அப்படின்னு எப்படி இருக்கும். சோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் தென் அவ்வளவு சொல்லிட்டு போயிடுவா. போனதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா நீங்க அதை கடைசியா போவீங்களா. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கோட் வந்து உங்களுக்கு வந்து பீ கொண்டு வந்திருப்பா, அதான் அங்க ஆலியா வந்து கொண்டு வந்திருப்பா. சோ நீங்க வந்து நம்ம சிஓஸ் அந்த மாதிரி இருக்கவங்க பாத்தீங்கன்னா மாசா கோட்டு போடுவாங்க பாத்தீங்களா. சோ அதுவுமே அவளை போட்டு விடுறான். சோ அந்த மாதிரி போட்டுட்டு முடி உங்களுக்கு ரொம்ப லென்த்துங்க, உங்களுக்கு தொட இருக்குல்ல, தொட வரைக்கும் உங்களுக்கு முடி இருக்கும். நீங்க ஃப்ரீயா தான் இருப்பீங்க, பின்னுக்கு எதுவுமே படிக்க மாட்டீங்க, கிளிப்பு கூட வச்சுக்க மாட்டீங்க.
அப்படியே ஃப்ரீயா ஏதோ இருப்பீங்க. சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முடி இருக்குது. நீங்க அப்படியே பட்டு முடியெல்லாம் நல்லா இது பண்றீங்க. அதை நம்ம முடி இப்படி எடுத்து விடும் போது அது வந்து அப்படியே ஆடு வந்து அழகா இருக்கும் உங்களுக்கு பார்க்க. பேக் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்புறம் நீங்க போகும்போது வந்து உங்களுக்கு ஏதோ மனசு வைக்க நீங்க அப்படியே திரும்பி பாக்குறீங்க. பிடிஎஸ் தான். பிடிஎஸ் 7 பேர் அப்படியே நின்று உங்களை பாக்குறாங்க. கையில அந்த ரிங் பாக்ஸ் அப்படியே நின்று பாக்குறாங்க. சோ நீங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு 4 or 5 ஸ்டெப்ஸ் நீங்க அவங்க பார்த்துட்டே ஸ்லோ மோஷன் எடுத்து வச்சிருப்பீங்க. அப்படியே ஸ்லோவா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா தலையை திருப்பி நீங்க வந்து போயிருவீங்க. சவுண்ட் அங்கே அந்த கல்யாணம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து முடிஞ்சிருக்கும். அந்த கல்யாணமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிருக்கும். அந்த மேரேஜ் ஸ்டாப் ஆயிருக்கும். சோ வந்து அங்க இருக்கவங்க எல்லா மாஃபியாஸுமே கிளம்பிடுவாங்க. ஒரு சில பேர் காசு பேசுவாங்க, ஒரு சில பேர் வந்து என்னடா இது மாஃபியா கிங் கேவா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போவாங்க. சோ வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க மாஃபியா கிங். சோ இது வரைக்கும் யாராலுமே பாத்தீங்க அவங்க கிட்ட வந்து நெருங்கினதே கிடையாது, எதுவும் பண்ணதே கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் வயன் அண்ட் அக்னி, அது பார்த்தீங்கன்னா வயன் தான் அவ சொல்லிதான் அக்னில உண்டா. சோ அங்க கண்டுபிடிச்சது அந்த டாக்குமெண்ட் எடுத்து எல்லாமே பாத்தீங்கன்னா வயனோட ஸ்ட்ராட்டஜி. வயன் சொன்னபடிதான் பண்ணா. அவ்வளா பண்ணிருந்தாலும் நடந்துக்க அவ சொன்னது பண்ணா. ஆனா உள்ள போனதுமா அது அவ்வளவுதான் போனா. சோ அதை பத்தி எல்லாமே பேசிட்டு இருந்திருப்பாங்க. சோ அந்த மேரேஜ் வந்து நினைவு. சோ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாஜா இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு சரக்கம் எடுத்து அடி அடின்னு அடிப்பாங்க. பாட்டில ராவா அடிப்பாங்க பாருங்களே. நமக்கு சும்மாவே இது பண்ணாங்கன்னா மப்பேருமா. ராவா அடிச்சு ஏறாம இருக்குமா. நம்ம சும்மா மச்சா மச்சா அப்படி சொல்லியிருப்பேன். என்னடா அப்படி நான் அவளை உண்மையா லவ் பண்ணேன்டா, ஆனா பொசுக்குன்னு லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவான். அப்ப வந்து நம்ம ஜேக்கு வந்து ஒரு மச்சான், ஆனா அதுக்கு எல்லா காரணம் அந்த ஒயின்னு இதை பத்தி அவதான் மச்சா காரணம், அவளை ஏதாச்சும் பண்ணியா இருக்கணும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அங்க பேசிட்டு இருப்பாங்க. சோ ஓகே ஆர்மிஸ், இதோட இந்த எபிசோட் முடிச்சுன்னா அவங்க கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அப்படி என்னதான் கான்வர்சேஷன் போகுது நீங்களும் யோசிங்க. அவங்க அடுத்து என்ன பிளான் போட போறாங்கன்னு யோசிங்க. நம்ம அதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்துடலாம். நான் இங்க பாத்தீங்கன்னா காலேஜ்ல இருக்கேன். ஹாஸ்டல், அது நானும் ஹாஸ்டல் கிடையாது, நான் டேஸ் கலர் தான். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கேனா, அதனால மேட்ச்க்கு ஒரு 4 days இருக்குது இன்னும். அதனால வந்து நான் போன எபிசோட்ல சொல்லியிருப்பேன். ஆனா ஹாஸ்டல்ல வந்து ஹாஸ்டல் ஸ்டே கொடுத்துட்டாங்க. அது ஃப்ரீ தான்டா, காசு சொன்னாங்க. நம்ம ஹாஸ்டல் தங்குமா இல்ல ஃப்ரீ தான். அதனால ஹாஸ்டல்ல உட்காந்துட்டேன்னா நம்ம வீட்டுல எல்லாம் அம்மா எல்லாம் 10 மணிக்கு தூங்குவாங்கல்ல. இங்க ஹாஸ்டலா நம்மளுக்கு கண்டு கால் இருக்கா? இல்லை, 11 மணிக்கும் தூங்கலாம், 12க்கும் தூங்கலாம், நம்ம இஷ்டம் தானே. அதனால இங்க வந்து டெரஸ் ஒண்ணு இருக்குதா, செம்மையா இருக்குது இங்க டெரஸ். அதுல வந்து உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு கீழே பொந்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 எஃபர்ட் போட்டுப்பேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா 2 வயசு கொடுத்துருப்பேன். சோ நான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மேல் வாய்ஸ் அண்ட் ஃபீமேல் வாய்ஸ் ரெண்டுமே கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து இருக்கிறேன். சோ நான் மேல் வாய்ஸ் இதுல வந்து எந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன்னு தெரியல. அடுத்த எபிசோட்ல நான் நல்லா கொடுக்குறேன் ஆர்மிஸ். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஆர்மிஸ், பாய், லவ் யூ ஆல், ஸ்வீட் ட்ரீம், பாய்.